सर्वविद्यानां महाश्री दक्षिणामूर्तये नमो नमः। श्रीकाशी विश्वेश्वर सांब सदाशिवाय नमो नमः। रुद्र पर दर हर हर धर हर 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 धर शिवानंद शिवोऽहं हरा जटाधराय शिवाय हराय धराय वररुद्राय हर 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 रुद्र पर शिव रुद्र पर दर हर हर धर हर 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 धर नमः शिवाय हर 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 शिवा श्री काशी विश्वेश्वर सांब सदाशिवाय नमो नमः। Very good evening. ரொம்ப சந்தோஷம். நாதத்தின் விந்தை. The science of sound அப்படிங்கிறது அது வந்து இட்ஸ் a vast ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு நம்மளுடைய ஹிந்துவிசம்ல பலவிதமான பரிமாணங்கள் அதுக்கு இருக்கு. நிறைய ஃபேஸ், many ஃபேஸ். And on the other side, sound and light இதுதான் வந்து first came into existence அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. சவுண்ட், லைட், வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் தான் எக்ஸிஸ்டன்ஸ் உடைய லாங்குவேஜாக இருந்தது. பிஃபோர் த மேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தான் எக்ஸிஸ்டன்ஸ் உடைய ஒரு லாங்குவேஜாக இருந்தது அப்படின்னு ஒரு சயின்ஸோடைய ஒரு பார்வை சொல்லுது. அண்ட் on the other side, ஒரு வேதிக் கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதா the sound அண்ட் வேதத்தோடைய பிரமாணம் அக்னி. அண்ட் முதல்ல நம்ம வர்ஷிப்பிங் கூட சவுண்ட் அண்ட் லைட்டை தான் வந்து நம்ம பி கனெக்டட். அந்த உருவ வழிபாடு, உபாசனா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அக்னி அண்ட் சவுண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வர்ஷிப்லாம் இருந்தது. ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது இட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் இம்பேக்ட். நமக்கு ஒரு ஹியூமனுக்கும் சவுண்டுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டான உறவு அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அஃப்கோர்ஸ் சவுண்டுக்கு அப்புறம் தான்
மேட்டர் கேம். ஸோ சயின்ஸ் பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா, அண்ட் வாட் வி சே, ஓம், அந்த ஓம்காரத்தில், அந்த ஒரிஜின் ஆஃப் ஆல் சவுண்ட்ஸ்லேருந்து தான் நம்மளுடைய ரூபங்கள் எல்லாமே வந்ததாக வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இன் தட் வே நிறைய நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சவுண்டோட தொடர்புடையதாக இருக்கு. ஒருத்தங்களுடைய டோனை வச்சு ஒருத்தங்களுடைய வாய்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாடுலேஷன் வச்சு நம்ம வந்து நமக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுது. ஸோ வி ஆர் ஆல் வெரி சென்சிட்டிவ் டுவோர்ட்ஸ் சவுண்ட். நம்ம வாய்ஸை டோன் யாராவது ரேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட், அந்த இடத்தோட ஆம்பியன்ஸையே அந்த சவுண்ட் வந்து மாற்றிடுது. ஒரு இடத்துல வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு சவுண்டு, அந்த இடத்துல அந்த ஹார்மோனி, அந்த வைப்ரேஷனையே மாற்றி வேற ஒரு இறை தாக்கத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அப்படி ஒரு ஆம்பியன்ஸை டோட்டலாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு குவாலிட்டி வந்து சவுண்டுக்கு இருக்கு. ஸோ இன் ஒன் வே சவுண்ட் அப்படிங்கிறது we connect in the form of mantra, in the form of music, in the form of nada. ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மந்த்ரா அப்படின்னு வரும்பொழுது there are ஒன் திங் என்னன்னா, ஒன்று ஏதாவது நம்மளுடைய ப்ரேயர்ஸ், ஆஃபரிங்ஸ் இதெல்லாம் ரிலேட் பண்ணி வரக்கூடிய உபாசனா ரூபத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள். இன்னொன்று வேதிக் சான்ஸ் அண்ட் சில பாராயண முறைகள் இருக்கக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் எல்லாத்துக்குமே காமனாக ஒரு ஸ்தானம் என்னன்னா, அந்த டோன் என்னன்னா, அந்த உதாத்தா, அனுதாத்தா, ஸ்வரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்தானத்துல தான் அந்த சாண்டிங் இட் கீப்ஸ் மூவிங் அண்ட் கம்மிங். அந்த 3ல இருந்து தான் நமக்கு தென் மியூசிக் கேம். அந்த ஸோ இதை இந்த 3 ஃபர்ஸ்ட் இந்த ஸோ இது இந்த உதாத்தா, அனுதாத்தா, அந்த ஸ்வரிதா, இந்த 3 பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் மூவ் ஆகிட்டே இருந்தா அண்ட் தென் த மியூசிக் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ இந்த origin of all sound, mantra, ஓம்காரம் இதை பற்றி சொல்லும் பொழுது, ஓம்காரம் அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜ் கேட்டகரிக்குள்ள வராது. இப்போ வேதங்கள், உபாசனா வழிபாடுகள், இப்போ சுவாமியை நம்ம வர்ஷிப் பண்ணும்போது அவங்களுடைய கண்களை வர்ஷிப் பண்ணுறோம், அவங்களோட கண் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறோம், அவங்களுடைய கருணை எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறோம், அவங்க பாதங்கள் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸாக நம்மளுடைய லாஜிக்கல் மைண்டை நம்ம கிராஸ் பண்ணி போகும் பொழுது நமக்கு இந்த மீனிங்கோ இந்த மந்த்ராவையோ விட சவுண்ட் அண்ட் நாதம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மீனிங் அண்ட் ரிலேட்டிங் வித் த மீனிங் எல்லாமே ஒரு அவுட்டர் லேயர் அப்படின்னு தான் சொல்லணும். த இன்னர் லேயர் அப்படின்னு பார்த்தா அந்த நாத பிரம்மம், அந்த சப்த பிரம்மம். அந்த சப்த பிரம்மத்துல யூ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெசிபிக் இப்படிதான் அப்படிதான்னு நம்ம அர்த்தம் பண்றது அப்படிங்கிறது நிறைய தேர் மைட் பி மெனி இன்டர்பிரிட்டேஷன். பட் என்னன்னா அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அகாரத்திலேயே வச்சு நம்ம சாண்ட் பண்றோம், அந்த இதுலயே சாண்ட் பண்றோம். இதுல அர்த்த பாவத்தை விட அனுபவ பாவம் அதிகமாக. ஸோ சவுண்ட் இப்போ ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா, சவுண்ட் அப்படிங்கிறது பிரீதிங். இப்போ பாடியை நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா we can touch and see this is our body and we can feel our body, right? But when you want to feel your mind, that you can feel only through your breathing. Okay, so your breathing tells you உங்களோட மைண்ட் ஸ்டேபிளா இருக்கா, உங்களுடைய எண்ணங்கள் சீரா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. அப்ப
ஒரு ஒரு குரு உபாசனையில ஒருத்தங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா இமீடியட்லி இந்த ப்ரீதிங்கை வச்சு தான் அவங்க மைண்டை காம் டவுன் பண்ண முடியும். ஒன்லி வித் த ப்ரீதிங், வித் த பிராணாயாமா, அவங்க ப்ரீதிங் அந்த இட் ரீச்சஸ் த மைண்ட் அண்ட் இட் கிளென்ஸ் த மைண்ட். இப்போ இந்த டெக்னிக்ல when you use a mantra, so mantra is also where you use your breathing, right? So மந்த்ராலையும் அந்த மந்திரத்துக்குள்ள அந்த சப்தம் இருக்கு, அந்த சப்தத்தோட சேர்த்து அந்த மூச்சை நீங்க பயன்படுத்துறீங்க. அப்படி மந்திரத்தோட அந்த சப்தத்தை பயன்படுத்தும் பொழுது இட் பிகம்ஸ் நாதா. ஸோ நம்ம லாஜிக்கலா புக்கை பிரிச்சு இது நம்ம புரிஞ்சுக்கும் போது அதை நம்ம வேத மந்திரங்களோடும் நம்மளுடைய ஆத்ம விசாரணைக்கான இருக்கக்கூடிய உபனிஷத்ஸ் இதெல்லாம் வந்து வேற லேயர் ஆஃப் மைண்ட். பட் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இன்னர் கோர், நம்மளுடைய இன்னர் ஹார்மனி எப்படின்லாம் போகும்போது அங்க இங்க தர்க்கத்துக்கோ நம்மளுடைய அவுட்டர் லேயர் கிராஸ் மைண்டுக்கோ பெருசா வேலை இல்லை. அங்க வந்து அனுபவங்கள் தான் அதிகமா வேலை செய்யுது. அப்படி அனுபவங்கள் வேலை செய்யும் பொழுது இந்த பிரீதிங்கோட இந்த மந்த்ரா, there are certain mantras. இப்போ சித்தர்கள் இதுல இப்போ இந்த வாசி யோகம்னு சொல்றோம். வாசி அப்படின்னா if you can observe your breath right now, when you inhale you feel that va, when you exhale you feel that e. So that is what is vasi. So என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர்ல அது மருவி 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 சிவா அப்படின்னு வந்துருச்சு. ஆக்சுவலி சித்தர்கள் அதுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கோர் என்னன்னு பார்த்தா வா சி ஆ இ, அந்த 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 உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்ஷரங்கள் தான் அதுல முக்கியமான ஒரு இது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வாசி யோகம்ல there are many techniques which actually cleanse your mind and touches your inner core அப்படின்னு சொல்றோம். So when you say that, you all will be knowing there are three mind. ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் இன்னொன்று அன்கான்ஷியஸ் மைண்ட். இதை நம்மளுடைய சமய பார்வையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம ரிலேட் பண்ணுறது என்ன அப்படின்னா கான்ஷியஸ் மைண்டையும் ஃபிசிக்கல் பாடி அதாவது ஸ்தூல சரீரத்தோட ரிலேட் பண்ணுறோம். அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டை சூக்ஷ்ம சரீரத்தோட நம்ம ரிலேட் பண்றோம். அண்ட் அன்கான்ஷியஸ் மைண்டை காரண சரீரத்தோட நம்ம ரிலேட் பண்றோம். அப்கோர்ஸ் மேபி ரொம்ப இன்டென்ஸா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். பட் நம்ம கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு இதுதான் வார்த்தை. ஸோ இந்த மந்த்ரா அப்படிங்கிறது என்ன லெவல்ல இட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் ஆர் சிஸ்டம் when you want to cleanse yourself, breathing can help your physical body. Breathing can help your subconscious mind, your subtle body. But the causal bodyங்கிறது தான் நம்ம ரியலா நம்மளுடைய இம்ப்ரிண்ட்ஸ் எல்லாம் பதிந்திருக்கக்கூடிய ஒரு பாடி. அது நம்ம கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ் மைண்டோட ரிலேட் பண்றோம். இதையும் போய் அசைத்து பார்க்கக்கூடிய தன்மை சாண்டிங்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி there are reference. So why? It's because we are always related to sound, and soundல இருந்து தான் ஒவ்வொரு பீயிங்கும் ஒவ்வொரு மேட்டரும் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரூவன் தட் இந்த சவுண்ட் அண்ட் ஓம்காரா, த சாண்டிங், த ரியல் சாண்டிங் and all our rudram மாதிரியான ரொம்ப intense chanting, it creates more of that alpha waves. Okay, so there are beta waves, alpha waves, theta waves and one more waves, right? So இதுல வந்து இந்த பீட்டா வேவ்ஸ்ங்கிறது நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேட்டை ரிலேட் பண்ணி there will be நிறைய தாட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருப்போம், இதே இடத்துல இருப்போம், அட் த சேம் டைம் வேற ஏதோ ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ 4-5 விஷயத்தை அட் அ டைம் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே தான் we are listening, you are all listening. ஸோ இது வேக்கிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் ஸோ தாட் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும்.
நீங்க whether you are aware of it or not, there are so many thoughts taking place. That is conscious, that is the beta waves. And once in the thoughts calm down பண்ண முடியும், where alpha waves வரும். அப்ப இந்த ஓங்காரம் சாண்ட் பண்ண 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 நிறைய இந்த பிரெயின் இந்த ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணும் பொழுது நிறைய பேர் இதுல ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மைண்ட் மேப்பிங்ல ஃபர்ஸ்ட் பீட்டா வேவ்ஸ் இருக்கும். slowly when they chant the ஓங்காரம், it will come to alpha waves where there are less thoughts, and the more intense they are chanting is, the more they become one with the chanting. அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது there will be theta waves. ஓகே, இந்த theta waves வந்து ரெண்டு இடத்துல வருது. ஒன்னு வந்து கனவில்லாத தூக்கத்துல வந்து theta waves இருக்கு, அந்த இடத்துல தாட்ஸே இல்லை, ரைட்? அண்ட் டீப் மெடிடேஷன்ல இந்த theta waves இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம், எல்லாருமே டெய்லி 8 மணி நேரம் தியானம் பண்றோம். எப்படி பண்றோம்? தூக்கம் ஒரு பார்வையில் ஒரு வகையான தியானம் தான். ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கன்ஸ்க்கும் ஹார்ட் ரெஸ்ட் எடுக்க போறது இல்லை, எந்த ஃபங்க்ஷனிங்கும் ரெஸ்ட் எடுக்க போறது இல்லை, எல்லாமே இட்ஸ் கோயிங் டு ஒர்க். பட் ஸ்டில் நமக்கு உறக்கம் ஒரு தேவையா இருக்கு. உறக்கம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு 2 நாள் தூங்கலைன்னா நம்ம லைஃபே மிசரபிளா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இட்ஸ் பிகாஸ் through all our senses we used to receive per day 60,000 thoughts or more than 60,000 thoughts. So ellame important thought ah irukko illiyo, but there will be many thoughts which are coming in, and ideyella process panni different library different parts la idu mukkiyam idu prioritize panni idu podra ella velayum subconscious mind open up ஆகும்போது அதுதான் அது செய்யுது. அப்ப நம்ம உறங்குனாதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஓப்பன் ஆகி இட் யூஸ் டு எல்லாத்தையும் அங்கங்க போடுது. ஸோ உறக்கம் அப்ப பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், தூங்கி எழுந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு அந்த அதிர்வுகள் ரொம்ப, அந்த தீட்டா வேவ்ஸ் ரொம்ப ப்ரெடாமினண்டா இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒன் வே ஆஃப் மெடிடேஷன். பட் என்ன அதுல அப்படின்னு பார்த்தா அதுல அவேர்னஸ் இல்லை. நான் இருக்கேன், நான் தூங்குறேன் அப்படிங்கிற என்னுடைய அவேர்னஸ் இல்லாம அது நடக்குது. என்னைக்கு அதுல அவேர்னஸ் வருதோ then it will become meditation. ஓகே, அந்த கவனிப்போடு அது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தியானம். கவனிப்பில்லாதது நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தூக்கம். ஆக இந்த ஓம்காரம் சாண்ட் பண்ணும்போது, இந்த மந்த்ராஸ் சாண்ட் பண்ணும்போது there are the alpha waves. இப்ப இந்த மூமெண்ட் இந்த ஹால்ல if we are very precisely doing the chanting, even we directly feel our mind is settling down, our thoughts are settling down, and we are in the state of peace. So that is one point, one important point when you talk about mantra. அதே மாதிரி மந்திரங்கள் சொல்லும் பொழுது அதை வச்சு சித்தர்கள் வந்து பல்வேறு விதமான கான்செப்ட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய இதுல இப்போ வந்து யோகா ட்ரெடிஷனாக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவன் ஆர் அவேர் ஆஃப் யோகா. அண்ட் அதுல கிரியா யோகம்னு சொல்றது இஸ் ஆல்சோ ஏ கனெக்ஷன், பிரீதிங்கையும் சாண்டிங்கையும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. அதையே சித்தர்கள் நம்ம சவுத் இந்தியன் லெவல்ல சொல்லணும், தமிழ்நாட்டு அளவுல சொல்லணும் அப்படின்னா அதே கான்செப்டை வேற மெத்தடாலஜி வச்சு அணுகும்போது அது வாசி யோகமா இருக்கு. இது ரெண்டுலயும் நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குண்டலினி அப்படிங்கிற அந்த அவேக்னிங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹிமாலயன் மாஸ்டர்ஸும் அதுதான் பேசுறாங்க, இவங்களும் அதுதான் பேசுறாங்க. ஆனா இதை இந்த அப்ரோச்ல பண்ணும்போது, இதை இந்த அப்ரோச்ல ஃபாலோ பண்ணும்போது அது சித்தர்களா இருக்காங்க, அதை ஃபாலோ பண்றவங்க சித்தாமரவை ஃபாலோ பண்றவங்களா ஆயிடுறாங்க. கிரியா அப்படின்னு பண்ணும்போது they follow the கிரியா ட்ரெடிஷன். அண்ட் ஸோ இந்த மந்த்ரா அப்படிங்கிற ஒரு சீடு எந்த வகையில நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்த்தா, மந்த்ரா ஒரு டைரக்டா ஒரு இப்ப நம்ம
நம்ம ஒரு டெய்லி ஒரு 15 minutes நம்ம chant பண்றோம் அப்படின்னா when you are very very disturbed, if you take a chanting which is common like Panchakshara or Gayatri mantra or Mahamrityunjaya mantra, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து சாண்டிங் பண்றீங்க ஒரு மந்திரத்தை அப்படின்னா, அந்த மந்திரத்தை நீங்க சாண்டிங் பண்ணும் பொழுது இமீடியட்டா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் கிளென்ஸ் ஆகுது. அதுக்கு ப்ரூஃபே தேவையில்லை. யூ ஆர் த ப்ரூஃப். யூ யோர் செல்ஃப் கேன் ஃபீல் when you are doing the chanting, immediately உங்களுடைய அவேர்னஸ் உள்ள எந்த மைண்ட்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த லேயர் ஆஃப் மைண்ட்ல இருந்து நீங்க அதை பண்றீங்களோ, அந்த கான்ஷியஸ் மைண்ட் இஸ் கெட்டிங் கிளென்ஸ்ட். அது யூ யோர் செல்ஃப் கேன் ஃபீல். ஆனா என்ன ஆகுது, அந்த சாண்டிங்கை நம்ம பண்ணி அந்த ரிதமை நம்ம கிரியேட் பண்ணி அந்த வேவ்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 minutes அது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, திருப்பியும் பழையபடி நமக்கு எல்லா தாட்ஸும் டெவலப் ஆகுது. இட்ஸ் பிகாஸ் the thoughts are not coming from outside. எல்லா தாட்ஸும் இட்ஸ் கம்மிங் உங்களுக்குள்ள இருந்து தான் வருது. ஒவ்வொரு தாட்ஸும் அந்த தாட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து, ஆழ்நிலை மனசுல இருந்து, சூட்சும சரீரத்துல இருந்து வருது. அப்ப ஒரு 15 minutes 20 minutes தான் எந்த சாண்டிங்கும் அதோட எனர்ஜியை நீங்க ரீடைன் பண்ண முடியும். அப்ப when you want to have more peace, more clarity, then you have to start concentrating on the subtle body and your subconscious mind. And in the layer la da breathing has some important role, but அதை விட ரொம்ப predominant-ஆ consistent-ஆ ஒரு clarity வரும், ஒரு 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 auspicious feeling வரும் அப்படின்னா then you have to take a mantra. அது வந்து ஒன் டேல நடக்கிற விஷயம் கிடையாது. கிளீனிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது இட் வில் பி a long term process. அண்ட் இது ஒரு இது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, திஸ் மந்த்ரா கேன் கிரியேட் அப்படின்னு இல்லை, எனிதிங் நீங்க சாண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகிற எந்த விஷயமும் புதுசா உருவாகிறது இல்லை. இது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து நீங்க ஓப்பன் அப் ஆகுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ரீவித்யா உபாசனால பாலா திரிபுர சுந்தரியை நம்ம சாண்ட் பண்றோம், சௌபாகிய பஞ்சதசி பண்றோம், இப்படி ஏதாவது ஜபம் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த மந்த்ரா என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலி உங்களுக்குள்ள we are all a compassionate being தான். எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருக்கு, லவ் இருக்கு, கம்பேஷன் இருக்கு. பட் அந்த ரேஞ்ச் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகுது, the way they express. and சில சமயம் அவங்களுக்கு அந்த கம்பேஷன் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஆக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, ஆல் ஆர் பேட்டர்ன்ஸ், மைண்ட் பேட்டர்ன்ஸ், டே டு டே லைஃப், த எக்ஸ்பீரியன்சஸ் விச் வி ஹவ் ரிசீவ்ட், இதெல்லாம் டுகெதர் போட்டு கொஞ்ச நாள்ல the flow of love அப்படிங்கிறதும் the flow of compassion அப்படிங்கிறதும் அப்படியே பிளாக் ஆயிடுது. and then when you get into all these ஸ்ரீவித்யா practices, இந்த மாதிரி ஸ்ரீவித்யா உபாசனா இந்த மாதிரிலாம் போகும்போது what happens அப்படின்னா, அந்த compassion opens up. so it's not like it is given. whatever experience you receive, it opens up. உங்களுக்குள்ள இருக்கிறது தான் நீங்க அமைதியாகவும் அனுபவமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் நீங்க உணர்றது எல்லாமே நீங்க வெளியில இருந்து உணர்ற விஷயம் இல்லை. உங்களுக்குள்ள நீங்க ஓப்பன் அப் ஆகும்போது நம்மளுடைய கோர் இன்னர் பீயிங் அந்த ஸ்டேட்ல இருக்கு. அந்த ஸ்டேட் நமக்கு கனெக்ட் ஆகும் பொழுது we feel the happiness, we feel the inner harmony. and once அது கன்சிஸ்டன்ட்டா அந்த கிளிம்ஸ் நமக்கு கிடைக்க you don't want to have a reminder. you yourself know அது எந்த அளவுக்கு முக்கியமானது, எவ்வளவு தூரம் நீங்க உங்களோட ரிலேட் பண்ணீங்கன்னா அந்த மனமானது ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்கு. லைஃப் இஸ் டு ஷேர் கம்பேஷன். அண்ட் அதுக்கான ஒரு முக்கியமான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மந்த்ரா. ஆக இந்த மந்த்ரா எதை சொல்லும் பொழுது, இந்த வைப்ரேஷன் முதல்ல எக்ஸிஸ்டன்ஸோடைய லாங்குவேஜா இந்த வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி சவுண்ட் இது இருந்ததுன்னு சொல்லும் பொழுது, நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளுடைய குருமார்கள் இதை வந்து ரொம்ப காலத்திற்கு முன்னாடி நிறைய விதமான ரெஃபரன்ஸ் இதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்,
you can ask. And then we will chant. ராகத்துக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு, ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிங் தட் கலர் டு தட் பர்டிகுலர் பிளேஸ் பை சிங்கிங், அந்த மியூசிக் அந்த இடத்துல போடும் பொழுது அந்த ஃப்ளேவர் அங்கே வந்து வருது. பட் மியூசிக் அப்படிங்கிறதையும் நம்ம நாதம் தான் சொல்கிறோம். இப்போ நம்ம டிப்பிக்கலாக கர்நாடக சங்கீதம் அண்ட் ரொம்ப ஹிந்துஸ்தானியெல்லாம் போகும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக மனோதர்மம்லாம் போகும்போது அதெல்லாமும் ஒரு ஒரு நாத யோகமாக தான் அது இருக்கு. ஆனால் மந்த்ரா வந்து இன்னும் இன்டென்ஸாக இருக்கு. அதில் வந்து அந்த ட்ராவல் வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஓரியன்டாக இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக உங்களுடைய இன்னர் பீயிங்கை நோக்கி ரொம்ப ஈஸியாக இட் கோஸ். பட் மியூசிக் உங்களோட அவுட்டர் லேயரில் when you want to enjoy nature, then you can play a particular raga, which in fact உங்களுடைய நேச்சரை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ ஒரு நார்மல் லைஃபோட ரிலேட் பண்ண முடியும். அந்த மியூசிக் கேன் கிவ் யூ லாட் ஆஃப் பீஸ். நிறைய மியூசிக்கல் தெரப்பி இருக்கு. ஸோ மியூசிக் கண்டிப்பாக நிறைய பீஸை கொண்டு வர முடியும். பட் இன்னும் இன்டென்ஸாக நம்ம ட்ராவல் பண்ணணும். இன்னும் இன்டென்ஸாக அந்த பீஸ், அந்த மியூசிக் நின்னதுக்கு அப்புறம் அந்த பீஸ் இருக்கிறது இல்லை. அப்போ இன்னும் இன்டென்ஸாக அந்த பீஸை நம்ம ரீடைன் பண்ணணும். அப்படிங்கும் போது ஸ்லோலி இதுலேருந்து நம்ம மந்திரத்துக்கு மூவ் ஆகிறோம். அண்ட் மந்த்ராலேயும் சொன்னேன், அந்த லேயர் லாஜிக்கலாக நம்ம ஆக்சஸ் பண்ணி லாங்குவேஜோட நம்ம ரிலேட் பண்ணி சொல்கிற சாண்டிங், அதுவும் இட் ஹாஸ் இட்ஸ் லிமிட்டேஷன் இன் ஒன் வே. பட் அதையும் ரொம்ப பீஜ மந்திரங்கள் இப்படின்னு நம்ம போகும்பொழுது the sound plays an important role. அப்படி போகும்பொழுது அது இன்னும் இன்டென்ஸாக நமக்குள்ள ஒரு நம்மளோட பீயிங்கோட இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஸோ now உங்கள் வீட்டில் உங்களோட இடத்துல நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, வேற யாருக்காவது மன அமைதி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ரெகுலராக சொல்கிறதுனால, பிகாஸ் இட்ஸ் வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக இட் பாஸ். நம்ம வீட்டில் பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வீட்டில் வைப்ரேஷனாக சுற்றிட்டு இருக்கு. அப்போ நம்ம நிறைய விஷயம் வீட்டில் பாசிட்டிவாக நினைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் நிறையா சந்தோஷம் இருக்கு. அதே நம்ம வீட்டில் நிறைய நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அவங்கவுங்க வீட்லேயே அவங்களுக்கு பீஸ் இருக்கிறது. ஸோ இது மோர் ஆஃப் நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் வைப்ரேஷன், நம்ம உள்ளுக்குள்ள என்ன வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். The two things can rectify. ஒன்று நம்மளுடைய விளக்கு, இந்த விளக்குல இருக்கக்கூடிய லைட் கேன் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை போக்கக்கூடிய நல்ல எனர்ஜியை தோற்றுவிக்கக்கூடிய தன்மையுடையது. அந்த செகண்ட் ஒன் இஸ் மந்த்ரா. பை சாண்டிங் மந்த்ரா உங்களுக்கு வேற யாருக்காவது உடன்பாடு இருக்கணும், அவங்களுக்கு ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கு பண்ணணும்னு இருக்காது. பட் நீங்க அவங்களுக்காக சாண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆல்பா வேவ்ஸோடைய அந்த மன அமைதியோடைய தன்மை கண்டிப்பா டெஃபினெட்லி 100% இல்லைனாலும் ஒரு more than 60 to 70% it will reach them also. So the Nada Upasana, all these chantings is a guidance, is a wonderful guidance. Even Veda, நம்மளுடைய குருமார்கள் கிட்ட இருந்து அவங்க ஒரு டிரான்ஸ்மீட்டர் மாதிரி இருந்து ரிசீவ் பண்ணதுதான் வேதாஸ். இப்படி நம்மளுடைய ஹியூமன் லைஃப் பெனிஃபிட் ஆகிறதுக்காக we have been given many paths. அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளுடைய இந்து சமயத்துல நம்மளுடைய இந்த வே ஆஃப் லைஃப்ல ஒரு முக்கியமான அங்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நாத உபாசனா. அண்ட் ஈக்குவலி சயின்ஸ் இஸ் ஆல்சோ டிராவலிங். நம்ம இந்த நாதத்தோடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ண நிறைய விஷயங்கள் ரெஃபரன்ஸ்லவே கிடைக்குது. அதுல ஒன் அமாங் தட் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட ஒரு மெயில் வந்தது தட் சாண்டிங் மந்த்ரா வச்சு மந்த்ரா சாண்ட் பண்ண ஒரு வாட்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததும் அண்ட் ஒரு வாட்டர்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்ததும் அந்த வாட்டர் வந்து ஸ்வீட்டா இல்லாம கொஞ்சம் கசப்பா இருந்ததும் வந்து ரிசர்ச் பண்ணி நம்மளோட யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல they are doing many research
ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இன்னைக்கு உங்களோட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எனிதிங் எல்ஸ் நீங்கள் ஏதாவது கேட்கணுமா? ஓகே, ஐ வில் ஃபினிஷ் வித் a small bhajan. Hara
शंभो गंगाधर गौरी मनोहर शंभो गंगाधर गौरी मनोहर शंभो गंगाधर गौरी मनोहर शंभो गंगाधर गौरी मनोहर गंगा जटाधर चंद्र कलाधर गंगा जटाधर चंद्र कलाधर गंगा जटाधर चंद्र कलाधर गंगा जटाधर चंद्र कलाधर सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव ओम शिवाय नमः हराय नमः भवाय नमः 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 शिवाय नमः हराय नमः भवाय नमः ओम शिवाय नमः हराय नमः भवाय नमः हराय हराय शिवां श्री काशी विश्वेश्वर सांब सदा शिवाय नमो நமாதா எனர்ஜி சிவாவுடைய கருணை ஈஸ்வரனுடைய கருணை எல்லோருடைய வாழ்க்கையிலும் வியாபித்து உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும்னு ஈஸ்வரனை பிரார்த்தித்து தேங்க்யூ.